Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல நான் இந்த லுக் எப்படி பண்ணலாம் அப்படின்றது மேக்கப் ரெவல்யூஷனோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் நிறைய புது ப்ராடக்ட்ஸ் என்னுடைய ஃபேவரட் மேக்கப் ரெவல்யூஷன் ப்ராடக்ட்ஸ் வச்சு இந்த மேக்கப் லுக் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், எப்படி இந்த லுக் கிரியேட் பண்ண அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். லெட்ஸ் பிகின் வித் ப்ரைமர். இது வந்து பிரைட் லைட் ப்ரைமர் பேஸ். இது ஒரு நல்ல டியூவியான ஷிமர் பார்ட்டிகல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைமர். லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்ட்ரோப் க்ரீம் மாதிரி இருக்குது. டெஃபினட்டாக அதுக்கான ஒரு எக்ஸாக்ட் டியூப் மாதிரி இருக்குது. மேக்கோட ஸ்ட்ரோப் க்ரீம்க்கு கோல்ட் லைட் வெர்ஷனில் இருக்கிற அந்த கோல்டன் கலர் illuminating ப்ரைமர் அந்த மாதிரி இருக்குது. அந்த கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் ரொம்ப சங்கியாக பெருசாக இல்லை, பட் ஆப்வியஸாக அந்த கிளிட்டர் நல்லாவே தெரியுது. ஸோ நீங்கள் ட்ரை ஸ்கின்ல இருக்கீங்க அப்படின்னா இது சூப்பராக செட் ஆக போகுது, லைக் அந்த டியூவி லுக் எடுத்துகிட்டு வர்றதுக்கு. அடுத்தது இந்த IRL ஃபில்டர் ஃபினிஷ் கன்சீலர் எடுத்துக்கிறேன். நான் வாங்கின ஷேட் ஆக்சுவலாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஷேட் மேட்ச் என்னுடைய ஸ்கின் டோனுக்கு, என்னுடைய டார்க் சர்க்கிள்ஸ் மறைக்கிறதுக்கு, பிக்மெண்டேஷன் மறைக்கிறதுக்கு, அப்புறம் அந்த அன்இவன் ஸ்கின் டோன்லாம் சரி பண்ணுறதுக்கு நல்லா நியூட்ரலைஸ் பண்ணுற ஒரு ஷேட் மாதிரி இருந்தது. ஏன்னா இதில் ஆரஞ்சு கலர் கொஞ்சமாக மிக்ஸ் ஆகியிருந்துச்சு அப்படின்றதுனால. இந்த கன்சீலரோட அப்ளிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு டோ ஃபுட் அப்ளிகேட்டராக இருந்தது. அண்ட் ப்ராடக்ட் எடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேட்டரில் நிறைய ப்ராடக்ட் எடுக்கிற மாதிரியே இல்லை. ஸ்கின்ல இது செம்ம லைட்டாக இருந்தது. மேட் ஃபினிஷ் கொடுத்தது, ரொம்ப லைட்டாக இருந்தது. நான் ஒரு கன்சீலர் போட்ட மாதிரியான ஒரு ஃபீலே எனக்கு சுத்தமாக இல்லவே இல்லை. அந்த அப்ளிகேட்டர்லேயும் கொஞ்சோண்டு தான் ப்ராடக்ட் வருது அப்படின்றதுனால ஆக்சிடென்டலாக நம்ம நிறைய ப்ராடக்ட் நம்ம முகத்தில் எடுத்துகிட்டு வந்துட போகிறோம் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி இருக்குது. பிளெண்டிங்க்கும் ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஃபைனல் ரிசல்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. மீடியம் டு பில்டபிள் கவரேஜில் இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு டெய்லி வேர் கன்சீலராக இருக்குது. இதில் இன்னும் வேறு ஷேட்ஸும் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறேன். ஸோ ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாக என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக நான் இப்படி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் ஹைலைட் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த கன்சீலர், சூப்பர் கன்சீலர், இது ஆல்ரெடி யூஸ் பண்ண ஒரு ஹைட்ரேட்டிங் கன்சீலர், என்னுடைய ஒரு ஃபேவரட்டான கன்சீலர் ஃப்ரம் மேக்கப் ரெவல்யூஷன். இதில் நான் ஒரு லைட்டர் ஷேட் வச்சுருக்கேன். அதை எடுத்து என்னுடைய கண்ணு கீழே மூக்கு மேலே மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை நல்லா நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கண்ணு கீழே, மூக்கு மேலே, நெத்தி அண்ட் சின் ஏரியாவில் ஹைலைட் பண்ணுற மாதிரி. ஸோ இது என்னுடைய ஃபேஸ்க்கு நல்ல ஒரு ஹைலைட்டட் லுக் கொடுக்க போகுது. அகேன் எதுவும் ஹெவியாக இருக்க போகிறதே கிடையாது. மேக்கப் ரெவல்யூஷனில் அட் த மொமெண்ட் நான் யூஸ் பண்ணுற கன்சீலர்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே அதான். ஸ்கின்னில் ரொம்ப லைட்டாக இருக்குது. எனக்கு ப்ராடக்ட் எதுவும் போட்ட மாதிரியே இல்லை. இதெல்லாத்தையும் செட் பண்ணுறதுக்கு மேக்கப் ரெவல்யூஷனோட HD சூப்பர் மேட் பனானா பவுடர் நான் எடுத்துக்கிறேன். இதில் டிரான்ஸ்லூசன் தான் நான் யூஸ் பண்ணலான்னு நினச்சேன், வாங்கலான்னு நினச்சேன். பட் பனானா பவுடர் ஒன்று வாங்கி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. ஸோ ஐ தாட் I'll give this a try. அண்ட் ஃபஸ்ட்டு பவுடராக பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப லைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. டஸ்கி ஸ்கின்னுக்கு இதுவே லைட்டாக தான் இருக்கும். மீடியம் டு ஃபேர் ஸ்கின்னில் இருக்கவங்களுக்கு ப்ராப்பர் பனானா டோனாக இருக்கும். பட் எனக்கு இது ஓகே தான், ஒர்க் பண்ணிடலாம். அடுத்தது இந்த சூப்பர் ப்ரான்சர் ஒயேசிஸ் அப்படின்ற ஷேட் என்னுடைய ஃபேவரட்டான ப்ரான்சராக இருந்துகிட்ருக்கு ரீசெண்ட் டைமில். இதை எடுத்து என்னுடைய ஜாலைன், கணத்தோட சைட்ஸ், நெத்தியோட அவுட்டர் பெரிமீட்டர்ஸ், மூக்கோட சைட், இந்த ஏரியாலெலாம் போட்டு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னுடைய ஃபேஸ்க்கு அந்த வார்ம்த் அண்ட் அந்த கலர், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு டைமென்ஷன், இது எல்லாத்தையும் திருப்பி எடுத்துகிட்டு வரப்போது மொத்தமாக ஒரே கலர் மூஞ்சா இல்லாத மாதிரி பார்த்துக்க போகுது. அடுத்தது ப்ளஷ். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னுடைய ப்ளஷ் உடஞ்சி போய் வந்திருந்தது. பட் ஃபார்ச்சுனேட்லி உள்ளே இருக்க ப்ராடக்ட் எதுவுமே வந்து டேமேஜ் ஆகலை. அண்ட் ஐ வாஸ் super pleasantly surprised because செம்ம பிக்மெண்டடாக இருந்தது இந்த ப்ளஷ். அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி வித் ஷேட் கூட. ஏன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பாப் ஆகிற மாதிரியான ஒரு பேபி பிங்க் ஷேட் டஸ்கி ஸ்கின் டோனுக்கு ஜஸ்ட் பை இட் செல்ஃபும் ஒர்க் ஆகும். இதில் ஐப்ரோஸ் மட்டும்தான் என்கிட்ட இவங்களுடைய ப்ராடக்ட் அப்போது என்னால் யூஸ் பண்ண முடியல. அதனால் யூஸ்வலாக நான் பண்ணுறதே பண்ணிட்டு ஐஷேடோ போயிட்டேன். ஐஷேடோக்கு வந்து ஃபோர்ட்நைட்டோட கொலாப் பண்ண ஒரு ஐஷேடோ பேலட். ஒரு பனானா சம்திங் பேர் இருந்துச்சு இதுக்கு. ஐ ஹாவ் டு சே பேக்கேஜிங்லாம் இப்படி க்யூட்டாக இருந்தது. உள்ள கலர்ஸ் என்னுடைய ஃபேவரட் கலர்ஸ் எக்ஸப்ட் அந்த மஞ்சள் கலர், மேட் மஞ்சள் கலர்ஸ் தவிர்த்து இது எல்லாமே. அண்ட் இந்த பேலட் வந்துட்டு இன்றைக்கி யூஸ் பண்ணுன்றதுக்காக இந்த ட்ரெஸ் போட்டேன். எல்லாமே அந்த கலரில் இருக்கிற மாதிரியான எலிமெண்ட்ஸ் என் ட்ரெஸ்லேயும் இருக்குது அப்படின்றதுனால ஒரு சாஃப்ட் ஆரஞ்ச் ஷேட் எடுத்து என்னுடைய ட்ரான்சிஷன் கலராக போட்டுக்கிறேன். மேக்கப் ரெவல்யூஷனோட ஐஷேடோ பேலட்ஸ் நல்லாயிருக்கும். கலர்ஸ் நான் சொல்கிறேன் பிக்மெண்டடாக இருக்கும். என்னோடய ஐலிட்ஸை நான் அழகாக ப்ரெப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னுடைய ஐஷேடோ இன்னுமே நல்லா பாப் ஆகிருந்திருக்கும். பட் நான் ஒரு மேட் பவுடர் பேஸில் தான் என்னுடைய ஐஷேடோ பேக் பண்ணுறேன் அப்படின்றதுனால அந்தளவுக்கு லைக் 100% இன்டென்ஸான பிக்மெண்ட் வந்து விழலை. பட் நான் ஒரு வெட் பேஸில் போடுறேன் அப்படின்னா செம்ம பிக்மெண்டடாக இருக்கும். மேக்கப் ரெவல்யூஷனோட ஐஷேடோ பேலட்ஸ் வந்து டெஃபினட்டாக ட்ரை பண்ண வேண்டிய ரேஞ்ச் ஆஃப் ஐஷேடோ பேலட்ஸ்.
அடுத்தது இந்த ஷிம்மர் கலர் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய லிட்ஸில் பேக் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னுடைய ஃபேவரட்டான கலராக இருக்குது. இது வந்து ஒரு மாதிரி ஆலிவ் க்ரீன் ப்ளஸ் கோல்ட் ப்ளஸ் ப்ரான்ஸ் கலர்ஸ் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு ஷிம்மர் கலர். அப்புறம் ரொம்ப முக்கியமாக நான் வாங்கணும்னு நினச்சது வந்து நடுவில் இருக்க அந்த கிளிட்டர் ப்ரெஸ்ட் கிளிட்டர் கலருக்காக தான். அதுலேயும் கோல்டு, ஆலிவ், ப்ரௌன், பிரான்ஸ் இந்த மாதிரியான கலர்ஸ் மிக்ஸ் ஆகிருந்தது. ஐ வாஸ் ஸோ இன் லவ் வித் திஸ் கலர். இதுக்கு நீங்கள் க்ளூ எதுவும் போட வேணாம், அதிலே வந்துட்டு க்ளூலாம் இருக்குது அப்படின்றதுனால ஜஸ்ட் நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணால் போதும். ஐ ஹாவ் டு சே அந்த கிளிட்டர் அண்ட் ஷிம்மர் கலர்ஸ் தே ஆர் அமேசிங். அதே மாதிரி இந்த காஜல், இந்த ஒரு பர்டிகுலர் வேரியன்ட் காஜல் ஃப்ரம் மேக்கப் ரெவல்யூஷன் அமேசிங்கான ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா நான் இவங்களதுலேயே ப்ரௌன் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிளாக் இதான் ஃபர்ஸ்ட் டைம். செம க்ரீமி, செம பிக்மெண்டட், சூப்பர் லாங் லாஸ்டிங், பயங்கரமாக இருக்கும், ஒர்க்கபுளாக இருக்கும். லைக் போட்டோடனே பார்த்தீங்கன்னா க்ரீமியாக இருக்கும். பின்னாடியே ஒரு ஸ்மட்ஜர் எண்டும் இருக்கும். அந்த ஸ்மட்ஜர் எண்ட் வச்சு நீங்கள் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம், ஸ்மட்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இது ட்ரை ஆகிடும். ஸோ அழகாக வந்து உங்கள் ஐஸில், வாட்டர் லைனில், லேஷ் லைனில் செட் ஆக போகுது. இதே கொஞ்சமாக என்னுடைய அப்பர் லேஷ் லைன் அண்ட் இன்னர் கார்னர்ஸ், அந்த அப்பர் வாட்டர் லைனோட இன்னர் கார்னர்ஸ்லாம் திக்காக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது இன்டென்ஸாக இருக்குன்றதுனால இதுவே வந்து போதுமான அளவு காஜல்டு ஐ லுக் கொடுக்குது. மஸ்காராக்கு ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு மஸ்காரா ஃப்ரம் மேக்கப் ரெவல்யூஷன். இது நல்லா லென்தன் பண்ணும், நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. நீங்கள் கோட் பண்ண 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 இது வால்யூமினஸான லுக்கும் கொடுக்கும். அப்புறம் ஒரு க்ரீம் ஹைலைட்டர் வாங்கினேன். ஆனால் அந்த ஷேட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரான்சிங் ஷேடில் வாங்கினேன். ஆனால் எனக்கு ஆக்சுவலாக இது ரொம்பவே அழகாக வந்து செட் ஆச்சு. இந்த கலர் ஒரு மாதிரி ஆரஞ்சு பிரான்ஸ் ஸ்டோன். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோல்டன் ஹைலைட்டர் மாதிரி இருந்தது. கொஞ்சம் கிளிட்டர் வந்து கண்ணாடி கிட்ட வச்சு பார்த்தா பெரிய சங்க்ஸாக இருந்தது. பட் தூரத்துலேருந்து பார்க்கும்போது இட் வாஸ் ஸோ குட். லிப் லைனருக்கு வந்துட்டு மேக்கப் ரெவல்யூஷனோட வண்டர் லிப் லைனர் எடுத்துக்கிறேன். வண்டர் வந்து அதனுடைய ஷேட் நேம், வேறு ஏதோ லிப் லைனர் பேர். பட் இந்த ப்ரௌன் வந்து எனக்கு இந்த லுக்குக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணுமா தோணுச்சு. அதனால் அந்த காஜல் சொன்னல ஒரு கோல் ப்ரௌன் கலரில் ஆல்ரெடி வச்சுருந்தேன்ட்டு அதை எடுத்து கொஞ்சமாக லைன் பண்ணி அந்த ப்ரௌனையும் இந்த ப்ரௌனையும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய லிப்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸ் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக கிளாஸ் போடலாமா, மேட் லிப் போடலாமான்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். பட் ஐ வாஸ் லைக் பரவாயில்ல, கிளாஸே போடலாம், இது ஃபெஸ்டிவ் டைம், ஜொலிப்பாக நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இந்த லஷ்ஷோ ப்ரௌன் லிப் கிளாஸ் போட்டுக்கிட்டேன். ஸோ இதான் ஃபைனல் லுக். என்னோட ஒரு ஃபேவரட்டான பிராண்ட் மேக்கப் ரெவல்யூஷன். இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் என்னை மோஸ்ட்டாக டிசப்பாயிண்ட் பண்ணதே கிடையாது. அஃபோர்டபுள் ரேஞ்சில் நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய நிறைய வைட் ரேஞ்ச் ஆஃப் ஷேட்ஸ் அண்ட் வெரைட்டிஸோடு இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட். ஸோ கண்டிப்பாக இவங்களுடைய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு காமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்திக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். These are the good times with you, baby.